இன்னைக்கு மாடி தோட்டத்தில் மண் கலவை கலக்கிறத பற்றியும் என்னென்ன உரம் செடிங்களுக்கு போட்டோம், என்னென்ன ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். போன பருவத்தில் அறுவடை முடிஞ்ச க்ரோ பேக்கில் இருக்க மண்ணெல்லாம் இங்கே எடுத்து கொட்டி வச்சுருக்கேன். இந்த மண் கலவையில் ஒரு பங்கு மண்ணும் ஒரு பங்கு கொக்கோபிட்டும் கலந்து வச்சது. இதில் ஏற்கனவே கலந்துருந்த தொழு உரம், மண்புழு உரம் இதெல்லாம் செடிங்க எடுத்து வளர்ந்துருக்கும். அதனால் இப்போ மண் கலவைக்கு தேவையான தொழு உரம், மண்புழு உரம், உயிர் உரம் இதை மட்டும் இப்போ கலந்துக்க போகிறேன். நல்லா காய வச்ச இந்த மண் கலவையை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு மண்வெட்டி எடுத்து 2-3 முறை நல்லா எல்லாம் ஒன்றா வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூடவே இப்போ தொழு உரத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இந்த மண் கலவையில் மண்புழு உரத்தை கலந்துக்கிறேன். இந்த மண் கலவையில் ஒரு பங்கு கொக்கோபிட்டும் ஒரு பங்கு மண்ணும் இருக்குது. இந்த மண் கலவையில் ஒரு பங்கு உரம் கலக்கணும். இந்த ஒரு பங்கு உரத்தில் பாதி வந்து இதில் தொழு உரமும் பாதி மண்புழு உரமுமா 1/2 பங்கு கலந்துக்க போகிறேன். ஹியூமிக் ஆசிட் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கலந்தாவே போதும். நல்லா வந்து செடிங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஊட்டி அப்படின்றாங்க. பொட்டாஷ் கொஞ்சம் போட்டுக்கிறோம். பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பைரில் இப்போ போட்டுக்கிறோம். எல்லாம் 2 கைப்பிடி போடுறேன். இது ட்ரைகோடெர்மா வெரிடி, வேறு இழுகள் தண்டு இழுகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ட்ரைகோடெர்மா வெரிடியை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இன்னும் ஒரு கைப்பிடியும் சேர்த்து போட்டுக்கிறேன். இது கூட சூடோமோனாஸும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ட்ரைகோடெர்மா வெரிடி என்ன வேலை செய்யுமோ அதே வேலையை இந்த சூடோமோனாஸும் செய்யும். இது கூட கொஞ்சம் கிரானுவல்ஸும் சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னா கொஞ்சம் செடியெலாம் நல்லா வளர்ந்து நல்லா காயெல்லாம் பிடிக்கும், அதுக்காக இதையும் சேர்த்துக்கிறேன். பூச்சி தாக்குதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மண் கலவையோட 2 கைப்பிடி வேப்ப முன்னாக்கி இப்போ சேர்த்துக்கிறேன். இது கூட பயிர் வளர்ச்சிக்காக EM கல்ச்சர் ஒரு 10 to 15 ml சேர்த்துக்கிறேன். மாவு பூச்சிலாம் செடிகளை தாக்காமல் இருக்கிறதுக்காக இது கூட வெர்டிசிலியம் லக்கானியும் ஒரு 10 ml இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்த எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் ஒரு மண்புழு மேயுது பாருங்க, நிறைய மண்புழு இருக்கும். எல்லாம் இந்த ஈரப்பதம் தாங்க முடியாமல் எல்லாம் வெளியே வந்து மேய்ஞ்சின்னு இருக்குது. இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ கலந்த மண் கலவையை இந்த க்ரோ பேக்கில் நிரப்பிக்கிறேன். பழைய பிளாஸ்டிக் கடைக்கு போயிட்டு இது மாதிரி 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் நிறைய கேப் இருக்குன்றதுக்காக வீட்டில் இருக்க 2 அரிசி சாக்கை இதில் போட்டு வச்சுருக்கேன். எங்கள் மாடி தோட்டத்தில் மார்ச்சுக்கு அப்புறம் கொத்தமல்லி விதை போட்டாலும் சரியாக வராது. அதனால தான் இந்த சீசன்லேயே கொத்தமல்லி செடியை வளர்க்கலான்னுட்டு இந்த வேலையெல்லாம் நான் பண்ணின்னு இருக்கேன். இப்போ இங்கே இருக்க எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் தேமூர் கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதுக்கு ஒரு தேங்காவை எடுத்து பிழிஞ்ச திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து 1/2 லிட்டரு தயிரை வந்து நல்லா மோராக்கி இது கூட கலந்து ஒரு 2 வாரம் நல்லா புளிக்க வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை எடுத்து 2த்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் எடுத்து இதில் வந்து ஒரு 10 ml வந்து இந்த தேமூர் கரைசலை சேர்த்துக்கிறேன். இந்த தேமூர் கரைசல் எதுக்காக இதுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் இந்த செடிங்களுக்கு அப்படின்னு சொன்னால், பூக்கிற பூங்க உதிராமல் காய் பிடிக்கிறதுக்காக. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ப்ரேயரில் 10 ml தேமூர் கரைசல் சேர்த்துருக்கேன். இது கூட இப்போ 1 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நிறைய செடி இந்த தோட்டத்தில் இருக்குன்றதால ஒரு முறை அடிக்கிறது பத்தலை, மறுபடியும் அதனால இன்னும் ஒரு 10 ml சேர்த்து அது கூட இன்னும் ஒரு 1 லிட்டர் தண்ணி சேர்த்து மறுபடியும் எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். இதை வந்து கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரே பண்ணுறது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி காலையில், அப்படி இல்லைன்னா ஈவினிங்கில் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் அப்படி தான் பண்ணணும். இப்போ இருக்க எல்லா செடிங்களுக்கும் கொஞ்சம் மண்புழு உரத்தை போட்டு விட்டுக்கிறேன். போட்டால் உடனடி பூஸ்ட் கொடுத்தா மாதிரி செடிங்களுக்கு தொழு உரம் போடுறதால இது உடனே நல்லா செடிங்களுக்கு ஒரு நியூட்ரியன்ஸ் தரும். செடியோட அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நிறைய மண்புழு முட்டைலாம் இருக்கும். அதுக்குரிய ஒரு சீதோஷ்ணம் வரும்போது அதெல்லாம் பொரிச்சிக்கும். காலிஃப்ளவர் செடிக்கு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கேரட் செடி, இது வெண்டைக்காய், இந்த முட்டைக்கோஸ் செடிக்கும் கொஞ்சம் போட்டு விட்டுக்கிறேன். சின்ன செடி இருக்க இந்த க்ரோ பேக்லாம் இந்த கொளுரால ஒரு முறையும், மாதுளை செடி இருக்க பெரிய க்ரோ பேக்லாம் 2 முறையும் போட்டு விட்டுக்கிறேன். இந்த உரத்தை போடும்போது வேர் கிட்ட போடாமல் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கணும். இதுக்கப்புறம் எல்லா செடிகளுக்கும் வேப்ப முன்னாக்கு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டு விட்டுக்கிறேன். வேப்ப முன்னாக்கு மண் கலவை கலக்கும் போது போட்டது, இப்போ வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் போட்டுக்கிறோம்.
சின்ன க்ரோ பேக், பெரிய க்ரோ பேக் இது மாதிரி எல்லாத்துக்கும் அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேப்ப முன்னாக்க போட்டுக்கிறேன். ஏற்கனவே போட்ட மண்புழு உரத்தையும் இந்த வேப்ப முன்னாக்கையும் சேர்த்து நல்லா கிளறியும் விட்டுக்கிறேன். நீங்களும் உங்க மாடி தோட்டத்தில் இது மாதிரி சரிவான மண் கலவை கலந்து மேலுரமா ஏற்கனவே இருக்க செடிங்களுக்கு மண்புழு உரம் அப்புறம் வேப்ப முன்னாக்கு இது மாதிரி எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி அப்பப்ப தேமூர் கரைசல் அப்புறம் லிக்விட் ஃபெர்டிலைசர் இது மாதிரி எல்லாம் போட்டா உங்க மாடி தோட்டமும் நல்லா சூப்பரா இருக்கும். சிறப்பான அறுவடையும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இயற்கையை நேசிப்போம்.